வணக்கம் நண்பர்களே. நம்ம தமிழ் மொழியில ஒரு சில மரபு சொற்கள்லாம் சொல்லுவோம். அதாவது குளிர் விட்டு போச்சு உனக்கு, முளைச்சி 3 இலை கூட விடலை இன்னும், அந்த மாதிரி. இப்படி சொல்ற வழக்கமான மரபு சொற்கள் தான் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் இடியம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டேர்ம் இடியம்ஸ் அப்படிங்கிறது தான் பார்த்தா ஏதோ ஒரு பெரிய விஷயம் மாதிரி இருக்கும். ஆனால் வேற ஒன்றுமே கிடையாது. நான் சொன்ன உதாரணம் இல்லைங்களா, அந்த மரபு சொற்கள் தான். இன்னைக்கு நாம அந்த மாதிரி ஒரு சில இடியம்ஸை தான் வந்து இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டார் தமிழில். இடியம்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஃபார்மலாக ஒரு அறிமுகத்தை பார்த்துருவோம். Idioms are expressions of phrases whose meanings are not immediately apparent from the individual words within them. Instead, they have a figurative, metaphorical meaning that differs from the literal interpretation. Idioms are commonly used in everyday language to convey specific ideas, emotions, or situations in a more colorful or culturally familiar way. படிக்க தான் ரொம்ப பெருசாக இருக்குது, ஆனால் அர்த்தம் ரொம்ப சின்னது தான். அதாவது வேறு ஒன்றுமே இல்லை, அந்த மரபு சொற்களில் வந்து நம்ம அப்படியே அதில் இருக்க வார்த்தைக்கு வார்த்தை நம்ம மொழியாக்கம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து சரியான பொருளாக இருக்காது. உதாரணத்துக்கு முளைச்சி 3 இலை கூட விடலை இன்னும் அப்படின்னா, என்ன ஒரு செடி முளைச்சி வருது 3 இலை விடலை அப்படின்னு நம்ம மொழியாக்கத்தை வந்து அப்படியே லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடாது. அதோட உள்கருத்து என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம சென்டென்ஸில் பயன்படுத்தணும். அதை தான் இந்த இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருக்கேன். படித்தா ஒரு பொருள் தரும், ஆனால் அதோட உள்ளர்த்தமே வந்து வேற. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் வந்து தெளிவாக தெரிஞ்சவங்களுக்கு தான் வந்து இந்த மரபு சொற்கள்லாம் புரியும். அவங்க கிட்ட போய் வந்து நீங்கள் இந்த மரபு சொல்ல சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து அர்த்தமே புரியாது, அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ பிறமொழியாளர் ஃப்ரெண்டு உங்களுக்கு இருக்காங்கன்னு வச்சிங்களேன், அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு மரபு சொல்ல சொன்னீங்கன்னா என்ன சொல்ல வரோன்றது வந்து அவங்களுக்கு எளிதாக புரிஞ்சிடாது. அதனால தான் வந்து இந்த இடியம்ஸ் வந்து ஒரு மொழியை நல்லா தெரிஞ்சவங்களால தான் வந்து அது, இல்லை அந்த கல்ச்சர்லேயே வந்து நிறைய பழக்கப்பட்டவங்களால தான் அது வந்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இன்றைக்கி இந்த மாதிரி இடியம்ஸ்க்கான நிறைய உதாரணங்களை பார்ப்போம். அதெல்லாம் எப்படி உங்கள் சென்டென்சஸில் பயன்படுத்தி உங்களோட கான்வர்சேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். பிரேக் தி ஐஸ், அதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணுறதுக்கு ரொம்ப தயக்கப்பட்டுக்கிட்டே இருப்போம். அதை வந்து பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ரொம்ப ஹெசிடண்ட்டாகவே இருப்போம். அதை உடச்சி அந்த செயலை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு பெயர் தான் வந்து பிரேக் தி ஐஸ் அப்படின்னு நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம். லெட்ஸ் லுக் அட் தி மீனிங். டு இனிஷியேட் அ கான்வர்சேஷன் இன் அ சோஷியல் செட்டிங் மேக்கிங் பீப்புள் ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள். அதாவது ஒரு சோஷியல் செட்டிங், ஒரு மீட்டிங் இருக்குது, இல்லை ஒரு பார்ட்டிக்கு போகிறோம், அங்கே வந்து நம்ம தயங்கிட்டே இருப்போம், பேசலாமா வேணாமா, அந்த குரூப்பில் போய் கலந்துக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதையெல்லாம் மீறி அந்த தடங்களை உடைச்சிட்டு போய் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறது பேர் தான் வந்து பிரேக் தி ஐஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னது தான். அட் த பார்ட்டி ஹி டோல்ட் தி ஜோக் டு பிரேக் தி ஐஸ். அதாவது உதாரணத்துக்கு ஒரு பார்ட்டியில் எல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்காங்க, திடீர்னு நான் போயிட்டு ஒரு ஜோக் சொல்லி அந்த இடத்த கலகலப்பாக மாற்றுறேன்னா அதை வந்து நம்ம பிரேக் தி ஐஸ்னு சொல்லுவோம். ஹிட் த நெயில் ஆன் த ஹெட், மீனிங் டு டிஸ்கிரைப் எக்ஸாக்ட்லி வாட்ஸ் காசிங் அ சிச்சுவேஷன் ஆர் ப்ராப்ளம். ஒரு பிரச்சனை இதனால தான் ஆகுது அப்படின்னு கரெக்டாக சுட்டி காட்டி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஹிட் தி நெயில் ஆன் த ஹெட், ஸ்பாட் ஆன், ரொம்ப சரியாக ப்ரிசைஸாக சொன்ன அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். எக்ஸாம்பிள், you hit the nail on the head when you said the communication is the key to solving this issue. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரே விஷயம் கம்யூனிகேஷன், 2 பேரும் வந்து கலந்து பேசிக்கிறது தான் அப்படின்னு சொன்ன பார்த்தியா, அதுதான் வந்து இருக்கிறதுலே சரியான ஒரு முடிவு. யூ ஹிட் த நெயில் ஆன் த ஹெட் அப்படின்னாக்கா அந்த கரெக்டாக அந்த பொட்டில் அடித்த மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கரெக்டாக இப்போ தான் ஞாபகம் வருது எனக்கு, பொட்டில் அடித்த மாதிரி சொன்ன பாணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது, வேறு எதுவும் இல்லை. அடுத்தது பைட் த புல்லட். தமிழில் ஏற்கனவே உங்களுக்கு இந்நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பல்ல கடிச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. மீனிங் டு ஃபேஸ் அ பெயின்ஃபுல் ஆர் அன்பிளசன்ட் சிச்சுவேஷன் தட் இஸ் அன்அவாய்டபிள். ஒரு நமக்கு பிடிக்காத ஒரு சிச்சுவேஷனை வந்து சகிச்சுக்கிட்டு நம்ம ஃபேஸ் பண்ணுறது பேர் தான் வந்து பைட் த புல்லட். உதாரணம், ஐ டென்ட் வாண்ட் டு கெட் த சர்ஜரி பட் ஐ டிசைடட் டு பைட் த புல்லட் அண்ட் கெட் இட் டன். எனக்கு அந்த அறுவை சிகிச்சை பண்ண வேணாம்னு நினச்சேன், பட் வேறு வழி இல்லை, நான் பல்ல கடிச்சிக்கிட்டு அதை பண்ணி முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. burn the midnight oil, to work late into the night. நைட்டு ஃபுல்லாக வந்து கண்ணு முடிச்சு வேலை செய்கிறது. she's been burning midnight oil preparing for her exams. அவங்க வந்து நைட் ஃபுல்லாக கண்ணு முழிச்சு அவங்களோட பரீட்சைக்காக படிச்சுக்கிட்டு இருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. burn the midnight oil அந்த காலத்தில் பயன்படுத்தியிருப்பாங்க போல். அதாவது விளக்கு வந்து நைட்டு ஃபுல்லாக எரிய வச்சுக்கிட்டு நம்ம உழைச்சிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக அது பயன்படுத்தி அதை அப்படியே காலங்காலமாக இன்னும் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வரோம் அந்த சொற்றொடரை. அந்த பூனையை பையிலிருந்து வெளியே விடுங்க அப்படின்னு லிட்ரலாக நான் சொன்ன மாதிரி மொழியாக்கம் பண்ணக்கூடாது. அதுக்கான பொருள் என்னவோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தணும். டு ரிவீல் அ சீக்ரெட் ஆஃபன் ஆக்சிடென்டலி. ஒரு சீக்ரெட்டை வந்து நம்ம வெளியே சொல்லிடுறது நம்மளை அறியாமையே. யூஸ்வலாக நம்ம பண்ணுறது தானே. நம்ம ஃப்ரெண்டு நம்மக்கிட்ட ஒரு சீக்ரெட்டை வெளியே சொல்ல வேணான்னு ஒன்று சொன்னான்னா முதல்ல அதை தான் சொல்லுவோம் நம்ம சபையில்.
எக்ஸாம்பிள், we were planning a surprise party but John let the cat out of the bag. நாங்கள் வந்து சர்ப்ரைஸாக ஒரு பர்த்டே ஒரு பார்ட்டியை வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஜான் வந்து உளறி கொட்டிட்டான். அப்படி கரெக்ட், அதுதான் வார்த்தை, உளறி கொட்டிட்டான் தன்னை அறியாமல். A blessing in disguise, meaning something that initially seems bad but turns out to be good. ஒரு விஷயம் வந்து ஆரம்பத்தில் பார்க்குறதுக்கு கெட்ட விஷயம் மாதிரி தோன்றினாலும் அது வந்து நல்ல விஷயமா மாறியது அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், லூசிங் த ஜாப் வாஸ் அ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் பிகாஸ் ஐ ஃபவுண்ட் சம்திங் பெட்டர். அந்த என்னோட பழைய வேலையை இழந்தது வந்து ஒரு விதத்தில் நல்லது தான், ஏன்னா அதை விட நல்ல வேலையை இப்போ நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. The ball's in your court. It's up to you to take the next action or decision. முடிவு உன் கையில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உன் வாழ்க்கை உன் கையில். அந்த மாதிரி அடுத்த செயலோ இல்லை டெசிஷனோ வந்து உங்ககிட்ட தான் அப்படின்னு சொல்கிறது. I've done all I can, now the ball's in your court. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டேன், அடுத்து உன் பிரச்சனை, உன் முடிவு உன் செயல் அப்படின்னு. ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன், இது ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற விஷயம். நம்ம எப்பயாச்சும் ஒரு முறை, கரெக்ட் ஐடியா வந்துச்சு, ஆடிக்கு ஒரு முறை அமாவாசைக்கு ஒரு முறைன்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில், அதுதான் இது. மீனிங் வெரி ரேர்லி. எக்ஸாம்பிள், he only visits his hometown once in a blue moon. அவன் எப்பயாச்சும் ஒரு முறை தான் வந்து அவனோட ஹோம் டவுனுக்கு போவான். அதுதான் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன், ஆடிக்கு ஒரு முறை அமாவாசைக்கு ஒரு முறை. ஸ்பில் த பீன்ஸ், இதுவும் வந்து உளறி கொட்டுறது தான். டு ரிவீல் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன், he accidentally spilled the beans about the surprise proposal. அண்டர் த வெதர், இது வந்து நம்ம தமிழில் அதிகமாக பயன்படுத்த மாட்டோம். ஃபீலிங் இல் ஆர் சீக், உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறது தான் பேர் அண்டர் த வெதர். வானிலைக்கு அடியில் அப்படின்னு வந்து தமிழில் ஒரு பொருள் வராது. இங்கிலீஷில் இதை அடிக்கடி பயன்படுத்துவோம். ஐம் நாட் கமிங் டு ஒர்க் டுடே கேஸ் ஐம் ஃபீலிங் அ பிட் அண்டர் த வெதர். இப்போ நான் வந்து இஃப் ஐம் செக்கிங் அ சிக்கி, இஃப் ஐம் டேக்கிங் அ சிக் லீவ், யூஸ்வலாக வந்து நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு ஐம் நாட் கமிங் டு ஆஃபீஸ் டுடே கேஸ் ஐம் ஃபீலிங் அ பிட் அண்டர் த வெதர், அதாவது எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறத தான் வந்து அண்டர் த வெதர் அப்படின்னு பயன்படுத்துவோம். நீங்களும் உங்களோட வேலை இடத்துல இல்லை உங்களோட காலேஜில் பயன்படுத்தி பாருங்கள். இட் கிவ்ஸ் யூ அ குட் கம்யூனிகேஷன் ரெப்புடேஷன். அவ்வளோதான் இன்னைக்கு இந்த இடியம்ஸ் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு தெரிந்த இடியம்ஸையும் வந்து கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். தேங்க்ஸ் அகைன் அண்ட் see you all in episode 42 soon. Bye bye.